ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று லஞ்சுக்கு மீல் மேக்கரில் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். மீல் மேக்கரை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மேலே சொன்ன மசாலாஸ்லாம் சேர்த்து ஒரு ½ hour கிட்ட வந்து மேரினேட் பண்ண விட்டுலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுணும். பிரியாணியை பொறுத்தவரை நல்லா வதங்கினா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மல்லிச்செடி புதினா இலை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த சோயா சங்க்ஸையும் வந்து சேர்த்துட்டு அரிசியை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுலாம். எப்பயுமே 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்ப்பேன். அதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 3 விசில் வச்சு எடுத்தால் சூப்பராக வந்து சோயா சங்க்ஸ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைட்டாக இருந்தாலே போதும், சூப்பராக வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் சோயா சங்க்ஸ் வச்சு வந்து சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சாச்சு. கொஞ்சம் மாவு ஆட்டுற வேலை இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக ஆட்டுறதுனால உளுந்து தனியாக அரிசி மாவு தனியாக வந்து ஆட்டி வச்சுட்டு, இல்லைனா எப்பயும் மொத்தமாக போட்டு வந்து ஆட்டிடுவேன். வாஸ்க்கு அப்புறம் எடுத்து மாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 பேட்சாக பிரித்து வச்சுட்டு நாளைக்கு யூஸ் பண்ணுறதை மட்டும் தனியாக வெளியே எடுத்து வச்சு புளிக்க வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் கடைசி மாவு வரைக்குமே வந்து புளிக்காமல் வந்து வரும். நைட் டின்னருக்கு தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.